இந்த மாதத்துல மிக முக்கியமா 2 நோன்பை சொல்லி காட்டுறாங்க. நாங்க வளமையா ஒவ்வொரு வருஷமும் அந்த நோன்பை நாங்க பிடிச்சு கொண்டு வரோம். மிகப்பெரிய பாக்கியத்தை நாங்க அடைஞ்சு கொண்டு வரோம். அது மிக முக்கியமான ஒரு நோன்பு துல்ஹஜ்ஜுடைய, அதாவது முஹர்ரத்துடைய 10வது நாள்ல பிடிக்கக்கூடிய ஆஷுரா என்ற நோன்பு. அதே போல அடுத்தது பிறை 9ல பிடிக்கப்படக்கூடிய தாசுவா என்ற நோன்பு. இந்த 2 நோன்பு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த நோன்புகள். ஒன்று சொல்லி காட்டினாங்க, அடுத்து செஞ்சு காட்டினாங்க. அதை செய்யறதுக்காக முயற்சி எடுப்பதற்கு முன்னால மௌத்தாயிட்டாங்க. அப்படிப்பட்ட நோன்பு தான் இந்த தாசுவா என்ற நோன்பு. ஆஷுரா என்ற நோன்பு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்து கொண்டு வந்த நோன்பு. நாங்கள் அந்த அடிப்படையில் நான் பார்க்கிறதா இருந்தால், அதாவது தற்போது எங்களுடைய நாட்டின் பிரகாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பது தாசுவாவுடைய ஆஷுராவுடைய நாள். நாங்கள் என்ன செய்வோம்? சனிக்கிழமை தாசுவாவுடைய நோன்பை பிடித்த வண்ணமா நாங்கள் இருப்போம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை ஆஷுராவுடைய நோன்பை நாங்கள் என்ன செய்வோம்? பிடித்த ஒரு வண்ணமாக நாங்கள் இருப்போம். இந்த 2 நோன்பும் இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்துகின்ற முஹர்ரம் மாதத்தில் சொல்லி காட்டுகின்ற 2 நோன்புகளாக காணப்படுகின்றது. அதே போல அடுத்த கட்டம், இந்த நோன்பை நாங்கள் ஏன் பிடிக்கணும் அதை நான் முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். முஹர்ரம் மாதத்தில் 10வது நாள்ல ஆஷுரா நோன்பை நாங்க பிடிக்கிறோம். இந்த ஆஷுரா நோன்பை நாங்க ஏன் பிடிக்கணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவா எந்த ஒரு வணக்கத்தை சொல்லி தருவதா இருந்தாலும் சில வணக்கங்களுக்கான நோக்கத்தை சொல்லித்தாரான். உதாரணமா பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோக்கம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பு பிடிச்சா தக்குவா வரும். தக்குவா என்பது மிக முக்கியமான நோக்கம். அதே போன்ற ஆஷுரா நோன்பு நாங்க ஏன் பிடிக்கணும்? இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க? மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொள்றாங்க. எத்தனை வயசுல? 53வது வயசுல மதீனாவுக்கான ஹிஜ்ரத்தை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்றாங்க. அப்ப ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்ற பொழுது ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால யஹூதி கோத்திரங்கள் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க, 3 விதமான கோத்திரங்கள் இருந்தார்கள். பனு குறைவா, பனு கைனுகா, பனு நதீர், இப்படிப்பட்ட கோத்திரங்கள் மதீனாவில் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. எப்ப இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போவதற்கு முன்னால அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. அவர்கள் இருந்தது ஒரு வகையில கிடைச்ச ஒரு பாக்கியம். இஸ்லாத்தை பற்றி மதீனா வாசிகள் அறியக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு. நான் வரலாற்று ஊடாக நாங்க பார்க்கலாம். அப்ப அந்த அடிப்படையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல வைத்து யஹூதி கோத்திரங்கள் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நபி அவங்க காண்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீ ஏன் அப்பா நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க? என்ன காரணம் நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க? அப்ப அந்த நேரத்தில் யஹூதிகள் சொல்லி காட்டுறாங்க, நல்ல ஒரு நாள், இந்த ஆஷுரா நாள் இருக்கிறது ஒரு சிறந்த ஒரு நாள். என்ன காரணம் தெரியுமா? எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியான மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்ட பனு இஸ்ரவேலர்கள், இந்த 2 பேர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனுடைய கொடுபிடியிலிருந்து காப்பாற்றிய ஒரு நாள், அதாவது ஆஷுராவுடைய நாள். நாங்க என்ன செய்யறோம்? அதை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நாங்க ஆஷுராவுடைய தினத்தில் நாங்க நோன்பு பிடிக்கிறோம். இதை யஹூதி கோத்திரங்கள் இறை தூதரை பார்த்து சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைக்கிறாங்க. அழைச்சி யஹூதி கோத்திரத்தை பார்த்து சொல்றாங்க, உங்களை விட மூசாவுக்கு நெருக்கமான ஆட்கள் நாங்கள். இது நபியுடைய மிக முக்கியமான பண்பு. நபிக்கு மத்தியில் எந்த நபியுடைய ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய பண்பு இறை தூதரிடம் காணப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு பண்பு, அனைத்து இறை தூதர்களை மதித்து வரலாற்றுகளை முன்னுதாரணமாக சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுவாங்க.
ஏதாவது தவறுகள் இழைக்கப்பட்டால் முன்னைய வரலாற்றின் ஊடாக என்ன செய்வாங்க, இந்த ஏனைய நபிமாவுடைய வரலாற்றின் ஊடாக அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக சொல்லி காட்டுவாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாடா இருக்கிறது. அப்ப இதை கேட்டவுடன் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்களும் நோன்பு பிடிங்க, நீங்களும் நோன்பு பிடிங்க என்ற அமைப்பில் இந்த ஆஷுவன நோன்பு மார்க்கமாக்கப்பட்ட நோக்கத்தை அந்த ஹதீத் ஊடா நாங்க பார்க்கலாம். அப்ப நான் விலகிக் கொள்ளணும், இந்த ஆஷுவன நோன்பு என்பது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரணித்ததற்காக நாங்க நோன்பு பிடிக்கல. இந்த நோன்பு பிடிப்பதற்கான நோக்கம் என்ன நோக்கம்? மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்கள் ஈமான் கொண்ட பனி இஸ்ரவேலர்கள் இவர்களை ரப்புல் ஆலமீன் காப்பாற்றுவதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்தோம், ஆஷுராவுடைய நோன்பை பிடிக்கிறோம் என்ற விடயத்தை ஹதீஸ்களின் ஊடாக நாங்க பார்க்கலாம்.